அற்புதமான கேள்விகளை நாம் பார்க்கிறோம். Truly speaking, there are so many questions in the Bible, but many of them we are not truly confronting them. வேதத்தில் அநேக கேள்விகள் இருக்கிறது. ஆனால் அநேக கேள்விகளை குறித்து நாம் அதை யோசித்து பார்ப்பதில்லை. So there is a wonderful question now to encourage us in our lives today. நம்முடைய வாழ்க்கையில் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கேள்வி வேதத்தில் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். Romans 8 chapter 32 words. ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். Romans 8:32. கொஞ்சம் இப்போ வருது, கொஞ்சம். He that spared not his own son, but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? Dear people, truly speaking, if you speak to any brother or sister, ஒரு சகோதரனிடத்திலே ஒரு சகோதரியிடத்திலே நீங்கள் பேசுவீர்கள் ஆனால் உண்மையாலுமே, are you truly happy until this time that you passed through in your life? Even in many of the casual, ordinary way of life, ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறையிலும் கூட ஒரு சகோதரனையோ சகோதரியை பார்த்து நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதா? Suppose if we ask, they will say no. ஒன்று சொல்லுவாங்க, இல்லை. Is it that God has created for us to live a life of devoid of contentment? ஒரு உண்மையான ஒரு சாதாரண அளவில் வாழக்கூடிய ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழாதபடிக்கே நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறாரா? Dear people, there are things which we ought to think, but for a person who would understand the love of the cross, சிலுவையினுடைய அன்பை உண்மையாலுமே விளங்கிக் கொள்ளுகிற ஒரு நபர், for a child of God who could understand the love of God which made him to die for his children, life could really be a heart of contentment with. ஆண்டவர் உண்மையாலுமே தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆக தன்னை ஒப்பு கொடுத்து இந்த அன்பை சரியாய் நம்ம விளங்கிக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியாய் வாழக்கூடிய there may be ups and downs, ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம், பட் ஆன் த ஜென்ரல் பேசிஸ் பொதுவான நிலையில் we could pass by with a heart of contentment. ஒரு திருப்தியான ஒரு இருதயத்தோடு நாம் வாழ
கூடியவர்களாக தேவனுடைய கிருபையினால் கூடும். So I would like to clinch where lies the problem for that we are not happily content. அப்போ ஒரு வாழ்க்கையில் நடக்கிற இந்த காரியங்களில் ஒரு திருப்தியாய் நம்ம வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு என்ன காரணம்ங்கிறத ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்கள் மத்தியில் சொல்கிறேன். ஐசாயா 55 8 and 9. ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள். For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. God speaks very important things of our lives. Two important things. ரெண்டு காரியங்களை சொல்றார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உன் நினைவு வேற, என் நினைவு வேற. Your thoughts are not my thoughts. Your ways are not my ways. உங்களுடைய வழி என்னுடைய வழிகளும் அல்ல. If God would have stopped with that, ஆண்டவர் ஒருவேளை அதோடு நிறுத்தியிருந்திருப்பாரானா, we would be in great confusion. நான் ரொம்ப குழப்பத்தில் ஆயிருப்போம். பட் God graciously explained in a wonderful way in 9th verse. 9வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஏன் உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை. Why my thoughts are not your thoughts, why your ways are not my ways. ஏன் உன் வழிகள் என் வழிகள் அல்ல. For as the heavens are higher than the earth, பூமியை பார்க்கும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, so are my ways higher than your ways. உன்னுடைய வழியை விட என் வழி ரொம்ப உயரமானதுப்பா. It's so high. And my thoughts than your thoughts. உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. Dear people, the problem with us is we always try to cling to the lower thoughts of us and the lower ways of us very strongly. நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய அந்த கீழான நிலைகளையே ரொம்ப இறுக பிடிச்சிக்கிட்டு, எண்ணங்களிலும் சரி வழிகளிலும் சரி இறுக பிடிச்சி கொள்ளுகிறோம். இட்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் ஹோல்ட். ரொம்ப இறுக பிடித்து கொள்ளுகிறோம். Dear people, we don't allow God to work in your life and to shape it. உன் வாழ்க்கையில் கிரியை செய்யவும் அதை உருவாக்கும் நீ அனுமதிக்க மாட்டேங்கிற. You almost all your life you fight with God. உடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவரோடு நீ போராடிட்டே தான் இருக்கிற. யூ ஃபைட் எ பேட்டில். ஈவன் ஒரு யுத்தமே பண்ணுற நீ. God says,
I gave my very son. என் குமாரனை கொடுத்த. The rest of the things, is it difficult? Is it hard for me to give you what you need? உனக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கிறது எனக்கு கஷ்டமா? Even in Matthew Gospel, when the Lord teaches us how to pray, மத்த எழுதின சுவிசேஷத்தில் எப்படி ஜெபிக்கிறது என்று சொல்லும்போது, I know your needs. உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். I know your spiritual needs. I know your physical needs. உன்னுடைய ஆவிக்குரிய தேவைகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய சரீரபரமான தேவையை நான் அறிந்திருக்கிறேன். So pray likewise. அவ இப்படி நீ ஜெபம் பண்ண. Don't babble in your prayer. அதையும் போட்டு குழப்பிட்டு ஜெபத்தில் செய்யாத. Dear people, with God our life is so simple. தேவனோடு நம்முடைய வாழ்க்கை என்பது ரொம்ப எளிமையானது. But without God our life is so hard. ஆண்டவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ரொம்ப கடினமானதுங்க. Every day is a battle and many of us are fighting this battle very well. நம்ம நிறைய பேர் இந்த யுத்தத்தை ரொம்ப நல்லா செய்கிறோம். St. Paul said, I fought a good fight of faith. பவுல் சொன்னார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். But dear people, many times we fight against God when we don't understand His love. அவருடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ளாத பொழுது நாம் தேவனோடு கூட போராடுகிறோம். For what? எதுக்காக? To establish my own thoughts and ways. என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய நினைவுகளை நான் எப்படியாக நிலைப்படுத்த வேண்டும். We don't know what will happen to us if we really establish our thoughts and ways. நம்முடைய சொந்த நினைவுகளையும் வழிகளையும் அப்படி உறுதியாக பிடிச்சி நின்னா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. We don't know what is the future. எதிர்காலம் என்னங்கிறது தெரியாது. Of course many of us are learning. நிறைய பேர் கற்றுக்கொள்ளும். If I would not have done this, ஒருவேளை இதை நான் செய்யாமல் இருந்திருந்தா, if I would not have done that, அதை நான் செய்யாமல் இருந்திருந்தா. How many times we think like that, is it? எவ்வளோ சமயங்களில் அதை நம்ம யோசிக்கிறோம். But it is beyond our limit. நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு போயிடுச்சு. It has gone. அது போயிடுச்சு. We reap the consequence of it as well. அதனுடைய விளைவையும் நாம் அறுத்துட்டு தான் போக வேண்டியதாக போச்சு. Dear people, God says, my thoughts for you is so great. மிக பெரியது. My plan is so great for you. உனக்காக நான் கொண்டிருக்கிற திட்டம் மிக உயரமானது. Suppose if you ask, can God have a specific plan for me? ஆண்டவர் எனக்காக ஒரு தெளிவான திட்டம் வைத்திருக்க முடியுமா? This great God, the மகா பெரிய தேவன், who rules the universe, அண்ட சராசரங்களை ஆளுகிறவர், the Lord, not only the earth, the sun, the moon that we see, நாம் பார்க்குற இந்த பூமி, the சூரியன் சந்திரன் மாத்திரமல்ல, even the operation of the earth itself is so astonishing to us. இந்த பூமி செயல்படுகிறத பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்குது. How it rotates itself with a higher speed. எப்படி வேகமாக சுற்றிட்டு, and it
rotates around the sun. சூரியனை சுற்றி ஓடுகிறது. From where this power comes for its operation, அது செயல்படும்படியாக அதனுடைய வல்லமை எங்கிருந்து வருது? We don't know. But we know one thing. God, the one who created, He sustains it. அதை உண்டாக்கினவர் அதை பாதுகாத்து வருகிறார். The God who created you, உன்னை உண்டாக்கின தேவன், He is able to sustain you. உன்னை பராமரித்து பாதுகாத்த வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். In Jeremiah 29:11 and 12, எரேமியா 29:11 வசனத்தை in English it's so good, and Tamil a little bit translation is not right. For I know the thoughts that I think toward you. உனக்கென்று நான் கொண்டிருக்கிற எண்ணத்தை, திட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன். Say the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. அப்படின்னா என்னன்னா, சரியான ஒரு முடிவை உடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படி நீ எதிர்பார்க்க முடியும். சில சமயத்தில் இதை நான் ஒன்று எதிர்பார்க்குறேன், எனக்கு கிடைக்கும். எகெயின் பீப்புள் யூஸ் டு புல் டவுன் காட் டு தேர் ஸ்டாண்டர்ட். தங்களுடைய அளவுக்கு இழுக்க பார்க்கறது இல்லை. டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் எண்ட், உடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த ஒரு முடிவுக்கு என்று உனக்காக கொண்டிருக்கிற எண்ணத்தை நான் அறிவேன். God says, I know it. நான் அறிவேன். Can God knows me in the midst of millions, billions and trillions of people? From the very Adam itself. ஆதாமிலிருந்து வந்த கோடி 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 கொடுக்கான ஜனங்களிலிருந்து தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா? Dear people, God is a great God. தேவன் மிக பெரியவர். With the word He created the whole universe. அண்ட சராசரங்களை இந்த உலகத்தை உண்டாக்கினார். Dear people, the devil worked out a plan that everything came automatically in the world. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தானாக வந்ததுன்னுட்டு சொல்கிற அந்த பரிமாணத்தை நம்பும்படியாக பிசாசு அநேகரை செய்துட்டான். How could this be? எப்படி முடியும்? We can't. Can you say that this table came automatically here? இந்த டேபிள் தானாக இங்கே வந்தது நீங்கள் சொல்ல முடியுமா? Can you say that this coat somebody stitched it? Not. யாரோ இதை தைக்கலன்னு சொன்னால் நம்ப முடியுமா? Dear people, how could you say that all these things came automatically? எல்லாம் இப்படி வந்து தானாக வந்ததுன்னு சொல்கிறத a reasonable mind could never accept it. ஒரு சரியான பகுத்தறிகிற ஒரு மனது இருக்கிற மனுஷன் அறிந்து கொள்ள சிந்திக்கவே முடியாது, யோசிக்க முடியாது. The one who created, சிருஷ்டித்தவர், He sustains, பராமரிக்கிறவர். The one who created you, உன்னை உண்டாக்கினவர், He knows how to sustain you, உன்னை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். Even He knows before you were formed in the womb, கருவில் நீ உண்டாகிறதுக்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். Even the day of the formation of the bone is written. அந்த எலும்பு உண்டாகிற அந்த நாளும் கூட குறிக்கப்பட்டிருக்கிறது.
Dear people, Bible says, I have thoughts which is so higher for you. உனக்காக மேலான திட்டங்களை வைச்சிருக்கிறேன்ப்பா. I have ways which are so great for you. உனக்காக மேலான வழிகளை வைத்திருக்கிறேன். But dear people, we fight to establish our thoughts, our ways, and don't allow God to even mend our broken ways, broken thoughts. உடைந்து போன எண்ணங்கள், உடைந்து போன வழிகளை ஆண்டவர் செப்பனிட கூட நம்ம விட மாட்டோங்கிறாங்க. We fight, போராடுறோம். Because when we don't understand the Calvary, கல்வாரியை நம்ம விளங்கிக் கொள்ளாத பொழுது, when you don't understand that there is only hope in Calvary, ஒரே ஒரு நம்பிக்கை கல்வாரியில் மாத்திரம்தான். Dear people, when you go to heaven, பரலோகத்துக்கு போகும் பொழுது all are equal, எல்லாம் சமமா. Everyone has reached Calvary, the heaven, because of only one thing. எல்லாரும் பரலோகத்துக்கு போனது ஒரே ஒரு காரியத்தினால தான். Their sins were forgiven because of his death and shedding of the blood. அவருடைய மரணத்தின் மூலமாக சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. And his righteousness, அவருடைய நீதி, he clothed with his righteousness, the robe of righteousness. நீதியின் வஸ்திரத்தை நமக்கு தரித்ததுனால தான். Everybody will have the robe of righteousness which is not of his own. தன்னுடைய அந்த நீதியின் வஸ்திரத்தை அவர்கள் தரித்திருக்க மாட்டார்கள். Everybody will be ornamented, beautified, அழகுபடுத்தப்பட்டிருப்பார்கள், சிங்காரிக்கப்பட்டிருப்பார்கள் with the robe of the righteousness of Christ. கிறிஸ்துவனுடைய நீதியை God says, I will. Why are you naked? நிர்வாணமாக ஏன் இருக்கிற? Your righteousness are filthy rags. உன்னுடைய நீதிகள் அழுக்கான கந்தைகள். Leave them all. எல்லாம் விட்டுடு. Don't try to justify yourself. உன்னை நீ செய்கிறது சரின்னு சொல்லிட்டே வாழாத. Don't try to justify your thoughts. உன்னுடைய எண்ணங்களை நியாயப்படுத்தாத. Don't try to justify your ways. உன்னுடைய வழிகளை நியாயப்படுத்தாத. We have a nature to justify. Even though it is wrong, அது தப்பாக இருந்தால் கூட அது எப்படியாவது அது சரின்னு காட்டுறதுக்கு தான் நம்ம பிரயாசப்படுறோம். But God says, leave them all. விட்டுடுங்க. Your way is different from my way. உன்னுடைய வழி என் வழியிலேருந்து வேறுபட்டதுப்பா. Dear people, we people sinners, பாவிகளாகிய நம்ம, how could we have thoughts which are greater? மேலான எண்ணங்களை கொண்டவர்களாக நம்ம எப்படி வாழ? Our thoughts are just for the perishable things, அழிந்து போகிற காரியங்கள். Even if we get all these perishable things, அழிந்து போகிற அந்த காரியங்களை பெற்றாலும் கூட, one day we will be deprived of all things. எல்லாம் நம்ம இழந்து போய் முடிஞ்சவர்களாக போய்விடுமே. So God says, my thoughts are not your thoughts. And I want to work in your life. வாழ்க்கையில் நான் ஒன்று செய்ய விரும்புகிறேன். My thoughts are thoughts of peace and not of evil. ஆண்டவர் சொல்லாரு, தீமைக்கு எதுவானவைகள் அல்லப்பா, சமாதானத்துக்கு அதுவைகள். டு கிவ் யூ an expected and மிக அழகான ஒரு காரியத்தை செய்யும்படியாக. Sometimes in my own life I tried something to do it. சில சமயங்களில் ஏதாகலும் சில காரியங்களை செய்ய முயற்சி தந்திருக்கிறேன். பட்
I was not able to do that. அது என்னால் செய்ய முடியாமல் போயிருக்கு. பட் ஆஃப்டர் சம் டைம், சில காலங்களுக்கு பின்பாக, when I see what the things happen from the things which I intended to, நான் செய்யணும்னு நினச்சவையிலேருந்து என்ன நடந்திருக்கு, இப்போ நடந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது, Lord, I thank you, you prevented me from doing this. ஆண்டவரே, நான் செய்யாதபடிக்கு தடுத்து போட்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். Here God says, I will bring you an expected end. ஒரு எதிர்பார்க்கிற, உனக்கு சிறந்தது எதுவோ அதை நான் செய்ய விரும்புகிறேன். தீமைக்கான அல்ல, சமாதானத்துக்கு அடுத்து ஏதுவானவைகளே. Dear people, God says, I have given you the very best, my own son. என்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறேன். I will give you the rest. 12th verse, 12வது வசனம், எரேமியா 29:12. Then shall he call upon me, and he shall go and pray unto me, and I will hearken unto you. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். I will hearken unto you, because you have yielded yourself to God. ஆண்டவரிடத்தில் உன்னை என்னை ஒப்புக் கொடுத்த. Dear people, we have to learn from Saint Paul. பவுலிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். When God confronted Saint Paul, பரிசுத்த பவுலை தேவன் சந்தித்த பொழுது, the question which you asked, கேட்ட கேள்வி, Lord, what do you want me to do? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? Dear people, God has got a greater plan. தேவன் மேலான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். He wants to fulfill it in your life. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். But when you try to work out your own way, உன்னுடைய சொந்த வழிகளை நீ செய்யும்படியாக பிரயாசப்படும் பொழுது, when you take up the thing in your hands and try to work it out, உன்னுடைய கையில் அதை எடுத்து இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிலாம் செய்ய நினைக்கும் பொழுது, you are restless, உனக்கு சமாதானம் இல்லை. You are under tension ஆயிடுற. You become so worried, ரொம்ப கவலை. Dear people, we must learn to hand it over to God, everything. எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் நம்ம கொப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். During my daughter's marriage, Edison and Jonah's marriage, என்னுடைய மகளுடைய எடிசன் மகளுடைய திருமணம் அப்போ, we didn't have much money, அதிகமான பணம் இல்லை. Even the feast was very simple, ரொம்ப சாதாரண இழைப்பு. I think some tomato rice, some chicken fry, white rice, rasam, some payasam, that's all we could afford only to that. So dear people, see, in some incidents people used to be very tense. சில நிகழ்ச்சிகளில் ஜனங்க ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ் ஆயிடுவாங்க. But Pastor Nelson called me, என்னை கூப்பிட்டு கேட்டார். He also conducted the marriage. How could you be so free of tension even in this situation? இந்த சூழ்நிலையில் கூட டென்ஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டார். I just smiled. This is not just to boast or something like, இதை சொல்கிறதுக்கு இல்லை. But dear people, when we hand it over to God, தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது, we know that he undertakes it. இதை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார் என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம்.